இந்த Vivo V23e மார்க்கெட்டில் லான்ச் ஆகி 20 days ஆகுது. ஸோ இந்த 20 days பிஃபோரே வாங்கிட்டோம். பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஏன் இந்த Vivo V23 சீரீஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி டப்பாவில் ஃபோனை பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் தெரியல. ஏன் எதுக்கு? சரி, இந்த Vivo V23யோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட டிஸ்பிளே, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கரைச்சி குடிச்சு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான்னு வரும். ஸோ அதிகமாக பேசாமல் லெட்ஸ் வெல்கம் டு WEBO Tech. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் க்யூட்டாக அண்ட் சிலிகான் பேக் கேஸ் ஒன்று, 3.5mm ஆடியோ ஜாக் டு டைப் சி கன்வெர்ட்டர், அடுத்து டைப் சி கேபிள் அண்ட் ஒரு ஹெட்செட், 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இந்த Vivo V23யோட அவுட்லுக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகாஸ் 20 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோன் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 172 grams தான். ஸோ 20 days நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு இது அதிகமான வெயிட்டாகவோ இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு Vivo V23 இந்த சீரீஸை வந்து எப்படி ரொம்ப பிரபலமாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் பேனல் தான். Vivo V23 சீரீஸில் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பேக் பேனல் கொண்டு வந்தது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி 20 days நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் பேக் பேனலில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் விழவே கிடையாது. இந்த Vivo V23eயோட கேமரா ஸ்பெக்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ ரியர் கேமரா மொத்தம் வந்துட்டு 3 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MP, 8 MP அண்ட் 2 MP. பட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இதோட செல்ஃபி கேமரா தாங்க. செல்ஃபி கேமராக்கு 44 MP வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். அதுவும் இல்லாமல் வித் ஆட்டோ ஃபோக்கஸோட. லாஸ்ட் ஒரு 20 days இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். பட் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குன்னு மொத்தம் 2 மோடு இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்னொன்று அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன். என்னதான் இவங்க அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் இருக்குது இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த ஃபோனில் வந்து ஸ்டாண்டர்ட் மோடோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது கம்பேர்ட் டு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். Vivo V23க்கும் Vivo V23eக்கும் வீடியோவில் அவ்வளோவா வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. பட் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா, Vivo V23ல நம்மளால் 4Kல கூட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஒன்லி 1080ல மட்டும்தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி உண்மையிலே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். எதனாலன்னா, லாஸ்ட் ஒரு 20 days நான் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோனில் நிறைய வெப் சீரிஸ், மூவிஸு, ஏன் நான் இப்போ ரீசெண்டாக நடித்த மாறன் படத்தையே நான் வந்து இந்த ஃபோனில் தான் பார்த்தேன். வெரி நைஸுங்க. லாஸ்ட் படம் வரைக்கும் வந்துட்டு ஃபுல் பிரைட்னஸில், ஃபுல் ஆடியோவில் வந்துட்டு நான் ஒரு படம் பார்க்கும்போது இந்த ஃபோனில் பேட்டரி ஜஸ்ட் 22% மட்டும்தான் ட்ரெயின் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் 6.4 inches வித் AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால நம்ம ஃபோனில் ஏதாவது வீடியோ பார்க்கும்போது நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தாலும் அந்த லைட் வந்துட்டு எங்கேயும் ஷிஃப்ட் ஆகிறது இல்லை. ஸோ வீடியோ குவாலிட்டி இதனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபோனில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்கிறது என்னன்னா, இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனில் வந்துட்டு ஜஸ்ட் 60 Hz தான் வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு 90 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையிலே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. எதனாலன்னா, நான் இப்போ அஸ்பால்ட் வந்து விளையாடிட்டு இருக்கேன். எந்த ஒரு லேகும் வந்து கிடையவே கிடையாது. அதுவும் ஃபுல் ரெசல்யூஷனில் நான் விளையாடி கூட எந்த ஒரு லேகும் கிடையாது. சரி, அஸ்பால்ட்டில் தான் இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம்ஸ் நம்ம விளையாடணுன்னா அதில் ஏதாவது லேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் PUBG விளையாடி பார்த்தேன். பட் அப்போ கூட எனக்கு ஒரு சின்ன லேக் கூட கொடுக்கவே இல்லை. பட் இதில் நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னா, நான் 1 hour வந்து PUBG விளையாடினாலும் இந்த ஃபோனில் பேட்ரி ஜஸ்ட்டு 16% மட்டும்தான் வந்துட்டு ட்ரெயின் ஆகுது. ஸோ திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் இதில் இருக்க கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அமேசிங்காக இருக்குது. இந்த ஃபோனில் MediaTek Dimensity 810 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரேம் 8GB ரேம், அதுவும் இல்லாமல் 4GB ரேம் வந்து எக்ஸ்டெண்டபிள் ரேம் கூட இருக்குது. பட் இந்த ஃபோனில் நம்ம கேமிங் ஃபோனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கேம் விளையாடுறதுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4050 mAh.
புரியுது, நிறைய ஃபோனுக்கு 5000 mAh கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஃபோனுக்கு வந்து 4050 mAh மட்டும்தாங்க. 50 mAh தானா அப்படின்னு சொல்லி கம்மியாக இட போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 40 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 80% வரைக்கும் இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்பவே ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது. எதனால்? பிகாஸ் இதில் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரியை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் பட்டுடாதீங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட பேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் அனுபவிக்க முடியும். இதில் இருக்கிற பேட்டரியாக இருக்கட்டும், கேமரா, டிஸ்பிளே அண்ட் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபோனில் ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் கேமரா அப்படின்னு வரும்போது மேக்ரோ லென்ஸில் எடுக்கும்போது ரொம்ப பிக்சலேட்டடாக வந்து இமேஜஸ் வருது, அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று, வீடியோ எடுக்கும்போது அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷிங் ரேட்டு 60 Hz கொடுத்ததுக்கு ஒரு 90 Hz அள்ளி போட்டிருக்கலாம். அண்ட் பேட்டரி 4050லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பேட்டரி ஒர்க் ஆகுது, அதை நான் குறைய சொல்லலை. பட் ஒரு 5000 mAh கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டு இந்த ஃபோனை வந்து நம்ம 25,000க்கு வாங்கலாம். ஸோ ஓவராலாக இந்த Vivo V23e WEBO Tech ரேட்டிங் எவ்வளோன்னா 5க்கு 4. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸாக வைங்க, பிரபலமாக்குங்க. ஓகே, அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara. Ta-ta.